பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தை பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்ததால் அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை கொல்ல முடிவு செய்தார்கள். அவனை ஒரு குழியில் தள்ளினார்கள். பின்பு அவனை அடிமையாக விற்றார்கள். அவனை எகிப்துக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்தார்கள். ஆனாலும் அவன் தேவனை விட்டு விடவில்லை. ஏனென்றால் அவன் மேல் ஒரு தரிசனம் இருந்தது. அவன் உயர்த்தப்படுவான் என்று. அதனால் அவன் பொறுமையோடு இருந்தான். அவன் கனவுகளை விளக்கும் வரம் பெற்றதால் பார்வோனின் கனவுகளையும் விளக்கினான். அதனால் பார்வோன் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினான். பஞ்ச காலத்தில் அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றினான். கண்ணீரால் தொடங்கிய அவன் வாழ்க்கை தேவனுடைய கிருபையால் மகிழ்ச்சியாக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பை போல நமக்கு பல பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். எப்போ கவலைகள் மாறும் என்று நினைக்கலாம். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது போல நம் மேலேயும் தரிசனம் இருக்கலாம். யோசேப்புக்கு ஏற்ற நேரத்தில் வெளிப்பட்ட மாதிரி நமக்கும் நம் வாழ்வில் அந்த தரிசனம் வெளிப்பட்டு நீங்கள் நடக்கும் என்று நினைத்த தடைப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறும். கண்ணீரால் நிறைந்த உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கிருபையினால் மகிழ்ச்சியாய் மாறும். ஆமேன்.